ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வெள்ளரி பழத்தை பற்றி தான் வீடியோ கொடுக்குறேன். இது சீசன் ஒவ்வொரு பழங்கள் வரும். அதில் வெள்ளரி பழம், பத்த பழம், முந்திரிய பழம்னு சொல்லி வரும். அந்த சீசன் வாரதை கடைசி மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது, கட்டாயம் வாங்கி குடிக்கணும். ஏன்டா ஒவ்வொரு சீசனுக்கும் எது நம்ம வெயிலுக்கு தாக்க பிடிக்குமோ அது அப்படியான பழங்கள் வாரது. அதில் மிஸ் பண்ணிக்கிறாங்க, வாங்கி குடிங்க கட்டாயம், அப்போ உடம்புக்கு நல்லது. குழந்தையும் இந்த மனைவிட்ட கொடுத்து கரைக்க சொல்லி நாங்கள் எப்படி முறையில் அதை கரைச்சி குடிக்கிறோன்னு சொல்லி இந்த வீடியோ போடுறேன்னு பாருங்கள். பார்க்குறார்கள் கட்டாயம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னையும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க. குழந்தை மனைவிட்ட கொடுத்தோன்னே அவள் என்ன செய்வாங்கடா, அந்த வெளித்தோல் எல்லாம் எடுத்து போட்டு உள்ள கொஞ்சம் வெள்ளி அரிக்கிற அதை மட்டும் தான் எடுக்கிறேன். இது கொஞ்சம் சிரமம் தான் இருந்து ஏன்னா கொஞ்சம் கனிஞ்சிட்டு உதர்காய் பருவம் மட்டும் லேசாக உரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்க பரப்பிரி தானே இதை என்ன செய்ய வேண்டாம், அந்த மகன் அதை வெயிலில் காய வச்சு போட்டு அதை உடைச்சி சாப்பிடுவார். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு கூடி நல்ல சாமான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே. அப்புறம் நாங்கள் எப்படி கரைக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம். இருந்தால் பாருங்கள், தேங்காயை உடைச்சி திருவி போட்டு நாங்கள் பழமையாக தேங்காய் பால் விட்டு கரைச்சி தான் குடிக்கிறோம். அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க, உண்மையாகவே வீட்டில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பொழிஞ்சி தேங்காய் பாலை ஊற்றிட்டு அப்புறம் சீனியும் போட்டு நாங்கள் பிளெண்டரில் அடிக்கிறோம்ல. என்னென்னு சொன்னால் பிளெண்டரில் அடித்தா கூழ் மாதிரி ஆயிரும், அது அந்த அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது சின்ன கட்டிகள் இருக்கும், அதை கடித்து சாப்பிடக்குள்ள குடிக்கக்குள்ள கடி வரும். கடித்தா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே. அந்த கடைகளில் விற்கிற சோடா மற்றது ஜூஸ்ன்னு போட்டு வாங்குவாங்க, கெமிக்கல் சோடான்னு போட்டு ஜூஸை வாங்குவாங்க. ஜூஸில் கூடி கெமிக்கல் தான். அப்படியான இதில் விட்டு போட்டு இப்படி நேச்சுரலாக கிடைக்கிற இந்த வெள்ளரி பழம், பத்திர பழம், முந்திரியம் பழம், நொங்கு அப்படின்ற சீசன் கிடைக்கும். அதில் வாங்கி நீங்களும் கொடுங்க, பிள்ளைகளுக்கும் கொடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சு கொடுங்க. இது அநேகமாக சின்னாக்கள் கூடி இதை விரும்பி குடிப்பாங்க. இந்த வெள்ளரி பழம் வீட்டில் எல்லாருக்குமே, எங்களை வீட்டில் எல்லாருக்குமே விருப்பம் உண்மையாகவே. சின்ன குட்டி ஆக விரும்பி குடிப்பார் அவர். இதை வீடியோவை பாருங்கள் எப்படி குடிக்கிறேன்னு சொல்லி.